ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய லெவல் வெறும் 5 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஸ்குவாட் விளையாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஷ் ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான கேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேம் தொட்டோட பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு கேமு. நம்ம உடனே ஒரு கன் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் கொஞ்சம் டம்மியாக தான் விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஐ வில் பிக்கப். எனக்குன்னு ஒரு இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் மோட்டிவேட் ஆகி இதோட நல்லா விளையாடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பூஸ்டப் மைண்டு மாதிரி வரும். டெய்லி வீடியோஸ் போட எனக்கு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கேம் உள்ளலாம் இப்போ வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் ஷாட் அடிக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாக் அவுட் ஆகிட்டான். ஓடு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு எனிமி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு ஷாட்டு. இப்போ பாருங்கள், அங்கே மேலே ஒருத்தனுக்கான். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே மெடிக்கெட் போட்டு மெடிக்கெட் போட்டு சீக்கிரம் ஃபினிஷ் மூவ். டூம். ஃபஸ்ட்டு டூம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலே இருக்கான். எப்படி போகிறதுன்னு எனக்கும் சுத்தமாக ஐடியாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டார் கேஸ் வழியாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்படி டம்மியாக விளையாடுவேன். உங்களுக்கு டம்மியாக இருக்கும், எனக்கு வந்து எல்லாத்துக்குமே தான் டம்மியாக தான். நான் உங்களை பொறுத்தளவுக்கு இது வந்து டம்மியான கேம் தான். பட் நான் வந்து இதோடு நல்லா விளையாடுவேன். டெய்லி ப்ராக்டிஸ் வில் மேக் த பர்சன் பூஸ்ட் அப் தேர் ஸ்கில்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் டெய்லி நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த இதாக இருந்தாலும், இது கேமுன்னு இல்லைனாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நெவர் எவர் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேட் பிரதர் சொல்வார், நெவர் எவர் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே எனக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம செகண்ட் இதில் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ மேக்எக்ஸ் ஒரு கன் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு ஹெட் ஷாட் அடிக்கிற ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நாக் அவுட் பண்ணியாச்சு அவனையும். இப்போ நம்ம ஹெட் ஷாட்டு அடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்னையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 2 எனிமி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ நான் மெடிக்கெட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு எனிமி ரைட் சைடில் தூரத்தில் இருக்கான். ஃபஸ்ட்டு அவனைக்கு கில் பண்ணிடலாம். இப்போ அவன் வந்து கிட்ட வரான். இப்போ நான் மெடிக்கெட் போட்டுகிட்டே இருக்கேன்னு. அவன் வரனால எனக்கு என்னென்னா என்னை ஒன்று கொண்டுருவானு. பட்டு கில்லு. நம்ம டிஃபீட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் பரவாயில்ல. பட் அவன் வந்து ஒரு ஹிந்திக்காரன். அவனோட யூசர் நேம் ஐடியவே பார்த்தா தெரிஞ்சுது. இப்போ ரவுண்ட் 3 ரெமோனாம் வில்லேஜ் நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வில்லேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எனிமீஸும் நான் விளையாண்டதில் எல்லா எனிமீஸும் வந்து போட்டு ரவுண்ட் அப் பண்ணி என்னை கொண்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, எல்லா எனிமீஸில் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னு. நம்மளுக்கு வெறும் 4 பேர் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீம்மேட்ஸு. ஸோ இதுதான் நம்ம இது. இப்போ நம்ம மேலே போய்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் நம்ம ஒரு ஈகிள்ஸ் வாட்ச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈகிளோட ஐ எப்படி இருக்குமோ எல்லா 360 டிகிரியில் நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எனிமி நம்மளுக்கு காமிக்கிறாங்க, மேலே போகிறோங்க. அவனை ஃபாலோ பண்ணுறோம். அங்கே ஒரு எனிமி சீல இருந்துட்டு ஏதோ பண்ணுறாரு லேக்கில். ஸோ இங்கே ஒரு எனிமி நான் பார்த்தேன் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில். அவளை கில் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கில் பண்ணும்போது அவன் கீழே இறங்கிட்டான். என்னடா கீழே இறங்கிட்டான்னு பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு எனிமி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 2 எனிமி ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் நாக் அவுட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னொருத்தன் கிட்டேருந்து டிஃபீட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஷிட், மேட்சே டிஃபீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் லேட்டாக வந்து அவன் எனிமிக்கு இது பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா ரவுண்டு நுரக் டேமுன்னு சொல்லிட்டு இதுலையாச்சும் நம்ம வந்து ஹை எனிமி ஸ்கில்ஸ்க்கு அப்போ தான் வந்து நம்மளால் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கன் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக் 7 கன் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு உட்பெக்கர் கன் எடுத்துக்கிறேன். நான் பர்சனலாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உட்பெக்கர் கன் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு நான் நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் இதுலேருந்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். மெயினாக கேமிங் தமிழ்லேருந்து இதெல்லாம் நான் கோவிட் டைம் அப்போ பார்த்துட்டு கற்றுக்கிட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ். கோவிட் டைம் அப்போது வந்து நான் ஒரு ஐடியில் விளையாண்டேன். லெவல் 35 வரைக்கும் நான் வந்து இது பூஸ்டப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அதுக்கு மேலும் அடுத்த லீவில் கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
என்னால் முடியல. ஏன்னா ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே லாக் பண்ணியாச்சு. அது ஏன்னா ஒரு விஷயம்னால அந்த விஷயம் உங்களுக்கு கடைசியில் வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ நம்மளையும் நாக் அவுட் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனிமி எல்லாம் வந்து நம்மளை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறதுனா என்னையும் வந்து கில் பண்ணிட்டாங்க. இப்போ என்னோடய டீம்மேட்டு மொத்தமும் எல்லோரும் வந்து டிஃபீட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷிப் யார்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷிப் யார்டு டக்கு டக்குன்னு கண்ணுத்து AK-47 நான் வந்து வெறியோடு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நிறையா காசு தந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் தெரியாமல் போய் டபுள் கிளிக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா OnePlus ஃபோனு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட சேனல். நான் ஏன் அதில் கேமிங் வீடியோஸ் போடுறேன்னா, இந்த மந்த்து தான் ட்ரெண்டிங்கான மந்த்து. இந்த மந்தில் நிறைய பேர் கேமிங்ஸ் விளையாடுவாங்க, நிறைய பேர் சம்மருக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. பட் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கிட்ஸில் டீனேஜர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி வந்து வீடியோ தான் வந்து இந்த கேமிங்லேயே பெஸ்ட்டானது. அப்புறம் எந்த இதுவும் தப்பான இதுவும் காமிக்காதது வந்து இதுதான். இது வந்து ஒரு நல்ல கேம் தான் நான் என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இதோடு உங்களுக்கு நல்ல கேமாக இது வந்து இந்தியாவில் நல்ல கேமாக இருந்திருக்கு. நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றி கேட்டாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒரு லெவல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை நாக் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் இன்னொருத்தர் லெஃப்ட் சைட்லேருந்து நம்மளே நாக் அவுட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் இதோடு முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச் யார் ஜெயிச்சான்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 பேரை கொண்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டிஃபீட் பண்ணிட்டோம். பட் என்ன இருந்தாலும் நான் தான் வந்து ஹையாக வந்து கில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.